குட் ஆஃப்டர்நூன். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சுங்களா எல்லாருக்கும்? ஆ தெரியுதா? வாய்ஸ் ஆ கிளியரா இருக்கா? தெரியுது. ஓகே. கிளியரா இருக்கு. இன்னிலேருந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 5 டேஸ் இல்லை 6 டேஸ் ஆகலாம். அது எப்படின்னு பொறுத்து மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸுடைய மூமெண்ட்டை வச்சு அதில் ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கான பேசிக்கான விஷயம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. கேண்டில்ஸ்க்கு முன்னாடி நம்ம லைன் சார்ட் வச்சு எப்படி பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னா ஒரு நாளைக்கு ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதில் க்ளோசிங் ப்ரைஸை வச்சுட்டு இன்னைக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு, நாளைக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு, அடுத்த நாள் இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, இங்கே க்ளோஸ் ஆச்சு, இந்த மாதிரி டெய்லி ஒரு கேண்டில் க்ளோசிங் மட்டும் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் என்ன இஷ்யூ இருக்குது, இந்த லைன் சார்ட்டில் என்ன ட்ராபேக் அப்படின்னா இதில் வெறும் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு டவுட்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் கேளுங்க, எல்லாம் மியூட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது, செகண்ட் ரேங்க் நான் செகண்ட். ஸோ யாராலையும் அன்மியூட் பண்ண முடியாது. என்னோட வாய்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா இல்லை ஸ்க்ரீன் ஷேர் ஆகலை ஏதாவது ப்ராப்ளம்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு மட்டுமே அந்த லைன் சார்ட்டில் என்ன ட்ராபேக் அப்படின்னா ப்ரைஸ் ஒரு நாளைக்கு என்னென்ன ஹை போச்சு என்ன லோ போச்சு அப்படின்றத பற்றி ட்ராக் பண்ணுறதே அந்த ரெக்கார்டும் இல்லாமல் இருந்தது. அப்போது எப்படின்னா ஒரு 100 ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, காலையில் ட்ரேடிங் வந்து ஒரு 102 வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு கீழே வந்துட்டு ஒரு 98 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 101 வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு மட்டுமே அந்த லைன் சார்ட் ட்ரா பண்ணுறதுனால இந்த 102 அப்படின்றது மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் என்ன மேலே போச்சு என்ன கீழே போச்சுன்னு நமக்கு தெரியறதில்ல. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதில் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த 4 ப்ரைஸையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அது மாதிரி ஒரு பார் சார்ட். அப்போ ஓப்பன் எங்கன்னா ஓப்பன் இப்படி இருக்கும், ஹை போச்சு ஹை, திரும்ப லோ போச்சுன்னா அதுக்கு நேராக அப்படியே கோடு கீழே வரைக்கும் போகும், திரும்ப மேலே ஏறிச்சு ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பார் சார்ட் இப்படி இருக்கும். இங்கேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா பார் சார்ட். இந்த பார் சார்ட்டில் என்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் ரெட்டில் இருக்குது க்ரீனில் இருக்குது. ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமாக இருந்தால் அது என்னவாக இருக்கும், க்ரீன் ப்ரைஸ் புல்லிஷ் கேண்டில் க்ரீனில் இருக்கும். ஓப்பனை விட க்ளோஸ் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து பேரிஷ் கேண்டில் ரெட்டில் இருக்கும். ஸோ சென்டிமெண்ட்டாக அந்த கலர் நம்ம புல்லிஷ் பேரிஷ்க்கு அப்போத்துலேருந்தே வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த ஓப்பன் க்ளோஸ் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அதுதான் பாடி, அதுதான் கேண்டிலுடைய ரொம்ப முக்கியமான லெவல் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ண ஆரம்பிச்சு ஓப்பனும் க்ளோஸும் சேர்த்து அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்தாச்சு. இதை வந்து பாடின்னு சொல்லியாச்சு, கேண்டிலுடைய பாடி. இப்போ இதோடைய கலர் என்னவா இருக்கும், இதோடைய கலர் என்னவோ அதே தான். இப்போ ஓப்பன் கீழே இருக்குது, க்ளோஸ் மேலே இருக்குது, அப்போ இது புல்லிஷ் கலர். சரியா, க்ரீன் கலர் கொடுத்துட்டோம். இப்போ ஹை லோ வேணும் இல்லையா, ஹை லோ பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும். இது எந்த ஹை போச்சோ அது வந்து இங்கே வந்து அப்படியே நம்ம ஷேடோவாக மார்க் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு கேண்டில் இப்படி தான் வந்து உருவாகுது. சரி, இப்போ இதில் கேண்டில் இந்த மாதிரி கேண்டில் வச்சு என்ன பண்ணலாம் கேட்டால், இந்த அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸை வச்சு நம்மளால் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும், ஒரு சென்டிமெண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை கணிக்க முடியும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடந்திருக்கு. இப்போ பையர்ஸ் எப்படி என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு நம்ம ஒரு கெஸ்க்கு வர முடியும். அந்த மாதிரி வரும்போது தான் 2 கேண்டில் ஆட் பண்ணி இல்லை 2 கேண்டில் கம்பைன் பண்ணி 2 கேண்டிலில் பேட்டர்ன், அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நிறைய டெரைவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து அதை வந்து முடிவு பண்ணி புக்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. நிறைய பேர் நிறைய விஷயங்களை அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நிறைய ரிவர்சல் பேட்டர்ன், கன்டினியூஷன் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸில் பார்க்க போகிறது, நம்ம அடுத்தடுத்த சீரீஸில் பார்க்க போகிறது என்னென்னா அதோடைய முக்கியமான ரிவர்சல் பேட்டர்னை பற்றி மட்டும் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்த்தா நிறைய இருக்குது. பட் நமக்கு தேவையானதை மட்டும் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது நமக்கு தேவையான பேட்டர்ன் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணுற பேட்டர்ன், நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆர்ஆர்டி பேட்டர்ன், ரெயில் ரோடு ட்ராக் பேட்டர்ன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன்.
ஸோ இந்த 3 பேட்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி பின் பார் அப்படிங்கிறதும் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த பின் பார்ன்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டாரோட ரிசல்ட்டே பின் பார் தான். அதுக்கான முழு அர்த்தமும் பின் பார் தான். இப்போ இந்த ஆர்ஆர்டி பேட்டர்ன் அப்படின்னா என்ன? ஆர்ஆர்டி பேட்டர்ன் அப்படின்னா ரெயில் ரோட் ட்ராக். பேரே எப்படி இருக்குது, ரயில்வே ட்ராக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இது ஒரு ஆர்ஆர்டி பேட்டர்ன். ஒரு கேண்டில் அப்படியே கீழே இறங்கியிருக்கு, அதுக்கு ஈக்குவலாக அப்படியே கேண்டில் மேலே ஏறி இருக்கும். இது வந்து புல்லிஷ் ஆர்ஆர்டி பேட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா இது பேரிஷ் ஆர்ஆர்டி பேட்டர்ன். மேலே ஏறின ஸ்பீடுக்கு அப்படியே கேண்டில் கீழே இறங்கியிருக்கும். ஸோ இதுதான் வந்து ரயில் ரோட் ட்ராக் பேட்டர்ன். பார்க்கறதுக்கு ரயில்வே ட்ராக் அந்த தண்டவாளத்தை ரெண்டுத்தையும் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் அந்த பேர் அதுக்கு. இன்னொரு மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் இங்கே இருக்கா? ஆக்சுவலாக அதுக்கான டெஃபினிஷன் வேறு. இந்த கேப் டவுன் ஆகணும் இந்த டோஜி கேப்பில். பட் நம்ம இதெல்லாம் ரொம்பலாம் பார்த்தோம்னா கேண்டில் ஸ்டிக்ஸை கிடைக்காது, பேட்டர்னே கிடைக்காது. பட் இதெல்லாம் நம்ம மார்னிங் ஸ்டாரை தான் கன்சிடர் பண்ணுவோம். இது மார்னிங் ஸ்டார், இது பின் பார். பின் பாருக்கு என்ன இருக்கணும், விக்கு எப்படி இருக்கணும்னா பாடியோடைய சைஸில் 2 டைம்ஸ் ஆகுது விக்கோட சைஸ் இருக்கணும் மினிமம். அது 3 டைம்ஸ் 4 டைம்ஸில் இருந்தால் ரொம்ப நல்லது. மினிமம் 2 டைம்ஸ் ஆகுது இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க பின் பாருக்கு, சரியா? இதெல்லாம் வந்து பின் பார், ரொம்ப பவர்ஃபுல்லான பின் பார். இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா, அது ஹையை கட் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபால் கொடுத்துருக்கும். ஸோ இது என்னது, மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். மார்னிங் ஸ்டார் பேட்டர்னில் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கு, அந்த பேட்டர்னை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பின் பாரை கொடுத்துட்டு கிளம்பிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பட் எங்கே பார்க்கணும், எப்போ பார்க்கணுன்ற விஷயம் தெரிஞ்சு பார்த்தோம்னா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா கண்ட இடத்துலையும் அது வரலாம். கேண்டில்ஸ்ன்றது மிஞ்சி போனால் எத்தனை ஷேப் கிரியேட் பண்ண முடியும் ஒவ்வொரு ஓப்பன் ஹை லோ வச்சுக்கிட்டு, இல்லையா? பாடி ஃபுல்லாக இருந்ததுன்னா அது ஃபுல் பாடி கேண்டில் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா விக்கு ஏதோ ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் நமக்கு என்ன தெரியும்னா லொக்கேஷன் தான் முக்கியம். ஸோ எந்த லொக்கேஷனில் நமக்கு தேவையான ட்ரேட் எதிர்பார்க்கணுன்றதை தான் நம்ம அடுத்து படிக்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை மட்டுமே வச்சுட்டு அது எங்கெங்கெல்லாம் வருதோ அப்படியே ட்ரேட் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி பண்ணால் கண்டிப்பாக அக்கௌண்ட்டு இருக்காது, சரிங்களா? ஸோ எங்கே பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்தது அப்படின்றத வச்சு, அதாவது ஹிஸ்ட்ரினா என்னது, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் நமக்கு ஹிஸ்ட்ரினா லெஃப்ட் சைடு தான். நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குன்னா, இந்த ப்ரைஸ்க்கு லெஃப்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே இதோட ஹிஸ்ட்ரி தானே. ஸோ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது அடுத்து நடத்துக்க போகிறத நம்மளால் ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஏற்கனவே மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டே வந்துட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அது அப்படியே போய் 0க்கு போய் முடிய போகிறதில்ல. ஏதோ ஒரு ஸ்டேஜில் பையர்ஸ் அதை தூக்கி பிடிச்சி நிறுத்துவாங்க கண்டிப்பாக. அது என்ன ரீசனாக வேணா இருக்கலாம். ரவுண்ட் நம்பராக இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஏற்கனவே வந்து மார்க்கெட் பட்டு திரும்பி கிளம்பி போன இடமா இருக்கலாம், இல்லை முக்கியமான ஒரு டைமிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து தாக்கி பிடிச்சி நிறுத்தும் கீழே விழுந்துட்டு இருக்க மார்க்கெட். அந்த இடத்த தான் நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம். அதே மேலே மார்க்கெட் ஏறிட்டே இருக்குன்னா போயிட்டே இருக்காது. அது பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்காது இஷ்டத்துக்கு. ஏதோ ஒரு ஸ்டேஜில் அதிலேயே ஷார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே விழுந்த இடமா இருக்கலாம். திரும்ப அந்த இடத்துக்கு வந்தவொடனே ரியாக்ட் பண்ணுறதுக்கு பயப்படலாம். எல்லாரும் பயந்து, "ஓ, போன தடவை இங்கேருந்து விழுந்துருச்சு, திரும்ப இங்கேருந்து விழுந்துரும்னு" சொல்லி எல்லாம் சேர்ந்து பேனிக்கில் செல் பண்ணுறதுனாலும் திரும்ப விழலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நமக்கு தேவை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? கீழே விழுற மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிற இடம் சப்போர்ட், மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தி கீழே தள்ளி விடுற இடம் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப சிம்பிளாக அப்படி தான் பார்ப்போம். ஸோ நாம் பார்க்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து வி ஷேப் ரிவர்சல் இருக்கோ, வி ஷேப் இந்த மாதிரி ரிவர்சல் இருக்க ஏரியாவை மட்டும்தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் அதுதான் மேட்ச் ஆகும் நம்ம வச்சிருக்க ட்ரேட் செட்டப்க்கு. ஸோ வி ஷேப் ரிவர்சல் எப்படி கொடுக்கும் ஒரு கேண்டில் அப்படின்னா, ஒரு கேண்டில் போயிட்டே இருக்குது, மேலே போயிட்டு இருக்குது, அடுத்தடுத்த கேண்டில் போகுது. இங்கே ரொம்ப நேரம் ஒரு கேண்டில் நின்றுட்டே இருக்குது, நிறைய கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே வி ஷேப் ரிவர்சல் இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? மேலே போய் லைன் செட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கும், அதுக்கடுத்து இப்படி 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 இருக்கும். இப்போ இறங்க ஆரம்பிக்குதுன்னா இது வந்து வி ஷேப் ரிவர்சல் கிடையாது. ஆனால் ஒரு கேண்டில் மேலே மேலே போயிட்டே இருக்குது,
இமீடியட்டாக அடுத்த கேண்டில் கீழே தள்ளிட்டு விடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? வி ஷேப் ரிவர்சல் இருக்கும். அப்போது போன ஸ்பீடுக்கு அடுத்த கேண்டிலே தள்ளி விட்டா, அதாவது ஆர்ஆர்டி பேட்டர்ன், ரயில் ரோட் ட்ராக் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா? அது எப்படி இருந்தது? போன ஸ்பீடுக்கு அடுத்த கேண்டில் அப்படியே கீழே தள்ளி விட்டுரும். ஸோ அதுதான் அந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்க பேட்டர்ன். இது கூட மிஞ்சி போனால் ஒரு கேண்டில் ஒரு டோஜி கேண்டில் ஆட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆர்ஆர்டியும் மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்க போகிறோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணிங்கனாலே தெரியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இப்படிலாம் இருக்குன்றது. இங்கே என்ன இருக்குது? பின் பார் இருக்கா? இப்போ இது என்னது நமக்கு? சப்போர்ட் இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா நான் எங்கே கோடு போட்டுட்ருக்கேன்? விக்கில் போட்டுட்ருக்கேன்னா க்ளோசிங் ப்ரைஸில் போட்டுட்ருக்கேண்ணா. நல்லா பாருங்கள், க்ளோசிங் ப்ரைஸில் தான் போட்டுட்ருக்கேன். ப்ராப்பராக போடணும் அப்படின்னா இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஹரிசான்டல் லைன் டூல் எடுத்துக்கோங்க. இந்த டூல் எடுத்துக்கிட்டு மேக்னெட் ஆன் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் ப்ரைஸ் கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் அங்கே போய் நான் மவுஸே மூவ் பண்ணால் கூட பாருங்கள் அது போய் கரெக்டாக க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பன் ஹையில் தான் போய் உட்காரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் உட்காரும். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே லைன் ட்ரா பண்ணிக்கும். இப்போ நான் இதை உட்காந்து லைன் செட்டாக மாற்றி பார்த்தேன் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன நடக்குது அங்கே? அந்த பாயிண்டில் போயிட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால தான் மேக்னெட் டூலை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணணும். இது அப்படியே ட்ரா பண்ணலாமா கண்ணா அப்படின்னான்னு கேட்டால் இல்லை. இதுக்கான ரூல்ஸும் நம்ம வச்சுருக்கோம். என்ன ரூல்ஸ் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணி சார்ட் இப்போ குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் சார்ட்டை போட்டுட்டீங்க. அது இஷ்டத்துக்கு ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் அது எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரா பண்ண கலர் அப்படின்ட்டு? தெரியாது இல்லையா? இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணுறீங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கணும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு இப்போ நான் டெய்லியில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கணும் அப்படின்னா ஓகே ரெட் கலர் லைன் எங்கெல்லாம் நான் போய் 15 மினிட்ஸ் நான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஓகே இங்கே ஒரு ரெட் கலர் லைன் இருக்குது. ஆனால் அது டெய்லி டைம் ஃப்ரேமுடைய சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸும் சொல்லி என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் க்ளோசிங் ப்ரைஸில். ஃபுல்லாக இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இப்போ வந்து நான் லைன் யூஸ் பண்ண போகிறது அப்படியே ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ண போகிறேன். எதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். இது இருக்கலாம். இந்த இடம் இந்த இருக்கலாம். இங்கே அப்புறம் இங்கே இங்கே இங்கே. ஸோ இது எல்லாத்தையும் ஹரிசான்டல் லைன் போட்டோன்னா சார்ட் ஃபுல்லாக என்ன இருக்கும்? லைனாக தான் இருக்கும். அப்போ எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது? அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்கோ இப்போ இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னா இதுக்கு மேலே ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் இதுக்கு கீழே 2 சப்போர்ட்டும் மார்க் பண்ணால் போதும் இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில். இப்போ டெய்லியில் அப்படின்னு இங்கே பாருங்கள் பக்கத்தில் இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது இருக்குது? ஸோ இங்கே இந்த ஒரு ஆர்ஆர்டி இருக்குது. இங்கே பாட்டமில் ஒரு பின்பார் இருக்குது. இங்கே ஒரு ஆர்ஆர்டி இருக்குது. இப்போ பாட்டமில் 2 சப்போர்ட் கிடச்சிருச்சு. டாப்பில் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் கிடச்சிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால் அது இப்போ நமக்கு தேவையும் படாது இல்லையா? அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். கிடைக்கலன்னா போயிட்டு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு கேண்டில் பார்த்து நம்ம மார்க் பண்ணியே ஆகணுன்ட்டுலாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி. அப்போது டெய்லியில் வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன வேலைன்னா அடுத்து 4 ஹவர். நம்மளோட டைம் ஃப்ரேம் சொல்லிடுறேன். நம்ம யூஸ் பண்ணுறது டெய்லியில் பார்க்கணுமான்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக பார்த்தே தீரணும். அதனால் அது ஆப்ஷனே கிடையாது அங்கே. அடுத்து 4 ஹவர், 1 ஹவர், 15 மினிட்ஸ். இதுதான் நம்மளோட டைம் ஃப்ரேம். நம்ம எந்த அனாலிசிஸ் பண்ணாலும் இந்த செட் ஆஃப் டைம் ஃப்ரேமில் தான் பண்ணுவோம். லைவில் நீங்கள் பார்க்கும்போது இந்த டைம் ஃப்ரேமில் தான் எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணுவோம் எல்லா ரூல்ஸையும். சரிங்களா? அதனால் நெக்ஸ்ட்டு 4 ஹவரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். 4 ஹவரில் மாற்றியாச்சு சார்ட்டை. இப்போ நான் சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே 2 தேவை இல்லையா? இந்த இடத்துல இருக்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து ட்ராப்பு பேஸ் ட்ராப் அந்த கான்செப்டில் வர்றது சப்ளை டிமாண்டு. அடுத்த நாளைக்கு இதை பற்றி பார்ப்போம் நம்ம தெளிவாக. இப்போ டாப்பில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எங்கேயும் இல்லை, இங்கே மேலே தான் இருக்குது. அப்போ இங்கே தான் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறோம். 4 ஹவர்ன்றதுனால கலர் மாற்றி ஆகணும். அதுக்கான கலர் வந்து ஒரு ப்ளூ கலர்னு கொடுத்துப்போம். இப்போ பாட்டமில் சப்போர்ட் வேணும்ல, சப்போர்ட் எங்கே எடுக்கலாம்? இந்த இடம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் கிடச்சிருக்கா? இந்த இடத்த போட்டுக்கோங்க. மேலே ஒன்று தான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் 2 வேணும். பட் 2 இங்கே கிடைக்கல. அதுக்குள்ளே என்ன இருக்குது? டெய்லியே கிடச்சிருச்சு. ஸோ எப்படி பார்த்தா 2 இருக்குது நமக்கு கணக்குக்கு. இங்கே பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா
2 சப்போர்ட் வரையணும். 2 சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா, அடுத்த சப்போர்ட் இங்க தான் இருக்கு. ஆனா, அது கூட என்ன இருக்கு நமக்கு டெய்லி ஆல்ரெடி மேட்ச் ஆயிருக்கு. ஸோ, நமக்கு வேலை முடிஞ்சுச்சு இங்க. இப்ப திரும்ப என்ன பண்றோம்? 1 ஹவர்ல கன்வெர்ட் பண்றோம் சார்ட்ட. இப்போ 1 ஹவர்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய போறோம். இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணலாம்? 1 ஹவர்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு. 1 ஹவர்ன்றதுனால நான் என்ன பண்றேன்? கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த லோ கட் ஆயிடுச்சுன்னா, இதையே கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னும் லோ கட் ஆகாம இருக்கு. அதனால இத நான் மார்க் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ, ஆனா வச்சுக்கலாம். அது வந்து 15 மினிட்ஸ்ல எப்படியா இருந்தாலும் கிடைச்சிரும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா தான் இருக்க போகுது. பட் 1 ஹவர்ல அத நான் இப்ப எடுத்துக்கல. இங்க எடுத்துக்கலாமா கேட்டா, கண்டிப்பா எடுத்துக்கலாம். 1 ஹவர்ல இங்க எடுத்துட்டோம். இன்னும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுதான்னு பார்த்தா, இன்னும் ரொம்ப தூரத்துல இங்க எங்கேயோ இருக்கு. ஸோ, ஆல்ரெடி 3 சப்போர்ட் இருக்கு இந்த இடத்துல. வேணும்னா நீங்க இத மார்க் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டான்னா விட்டுறலாம். ஸோ, ரொம்ப அதான் சொன்னேன். ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப. நமக்கு ஆல்ரெடி இங்கேயே பாருங்க. இங்க இருக்கு. இங்க மார்க்கெட் வந்துட்டு தான் கிளம்பியிருக்கு. ஸோ, இங்க கீழ ரொம்ப முக்கியமான ஒரு ஜோன். ஏகப்பட்ட டைம் ஃப்ரேம்ல இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இங்கே தான் நின்னுட்டு இருக்கு. மார்க்கெட் இப்ப அந்த இடத்துல பட்டு தான் திரும்பி போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுமையா பார்க்கணும். ஸோ, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்றோன்ட்டு. இப்போ போயிட்டு நீங்க 15 மினிட்ஸ்ல போய் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தா, உங்களுக்கு தூரமா தான் இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே. இப்போ மேல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இந்த ஹைய நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய கட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த லோவுக்கும் கீழ வந்துருச்சு. அப்ப இந்த ஹை வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ 15 மினிட்ஸ்ன்றதுனால ஒரு கிரே கலர்ல நான் டிரா பண்ணிக்கிறேன். இதுவுமே எடுத்துக்கலாம். பட் போதும். ஏன் நம்ம வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்க போறதில்ல. ஸோ புரிஞ்சுதா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்றோன்ட்டு. இந்த இடத்துல இப்படி கச கச கசன்னு இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது ஒண்ணு வேணும்னா ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இல்ல வச்சுக்கலாம். உங்களுக்கு புரிதல் இருக்கு அப்படின்னா போதும். இப்போ 1 ஹவர்ல பார்த்துட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத இடத்த மார்க் பண்ணியிருக்கோமான்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. இல்ல டெய்லியில மார்க் பண்ணிட்டு 4 ஹவர்ல தேவைப்படலனாலும் எடுத்துருங்க. டெய்லியும் 4 ஹவர்லயும் ரொம்ப பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இப்ப பாருங்க 1 ஹவர் இங்க தேவைப்படாது நமக்கு. ஏன்னா டெய்லி அதுக்கு நல்ல கீழ 4 ஹவர். ஸோ 1 ஹவர் நமக்கு இந்த இடத்துல தேவையும் படாது. எடுத்துடலாம் வேணும்னா இங்கேருந்து எடுத்துடலாம். ஏன்னா பக்கத்துல பக்கத்திலேயே இருக்கு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம பட்ட உடனேலாம் என்ட்ரி எடுக்க போறதில்ல. என்ட்ரிக்கும் தனியா மெத்தட்ஸ் வச்சிருக்கோம். இந்த லைன்ல ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான் நமக்கு. இந்த லைன்ல வந்த உடனே இங்க இந்த சப்போர்ட்ல பட்ட உடனே அப்படியே உடனே ஷார்ப்பா போட்டு பை அப்படிலாம் அடிக்க முடியாது. ஏன்னா இங்க பாருங்க. இப்ப இந்த மாரி பிரேக் பண்ணிட்டு திரும்ப கூட உள்ள வரலாம். அது எப்படி வரும்? ஏது வரும்ன்றது சப்ளை டிமாண்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு புரியும். 3 கிளாஸ்ல அது அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுவீங்க. சரியா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தான். 3 கிளாஸ் போம்போது நீங்க என்ட்ரி மாடல் பார்ப்போம். ம். ஓகே. இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோதான் நமக்கு இப்படி தான் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணியே காமிச்சாச்சு உங்களுக்கு. சரியா? இப்போ இதுல டவுட்ஸ் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? இருங்க அன்மியூட் பண்றதுக்கு பத்தி பேசுவோம். அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க. பண்ண முடியல மெசேஜ் பண்ணுங்க எனக்கு சாட்ல. கிளியர். அன்மியூட் பண்ண முடியுதா? யாரும் எல்லாரும் மியூட்லயே இருக்கீங்க. ஓகே. பண்ண முடியுது. ஓகே. டவுட்ஸ் எதுவும் இல்ல. கிளியரா இருக்கா அப்போ? சரி ஓகே. அப்போ அடுத்து போயிடலாம். இப்போ டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம்னா என்ன? இப்போ டெய்லியில பார்த்தோம், 4 ஹவர்ல பார்த்தோம், 1 ஹவர் பார்த்தோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சில ரொம்ப பிகினர்ஸா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாரி டவுட்ஸ் இருக்கும். ஒண்ணும் இல்ல. ஆ நம்ம டெய்லியில ஒரு கேண்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. டெய்லியில ஒரு கேண்டில் இருக்கு. இந்த மாரி ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கு. அந்த புல்லிஷ் கேண்டில்ன்றது இங்க ஓப்பன் ஆச்சு, இங்க குளோஸ் ஆச்சு, இவ்வளோ தூரம் ஹை போச்சு, இவ்வளோ தூரம் லோ போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது, இதுல என்ன நடந்திருக்கும்? இதுல என்னலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? ஓப்பன். அதாவது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கலாம்? ஓப்பன் பண்ணியிருக்கலாம், லோ போயிருக்கலாம், அடுத்து ஹை போயிட்டு, இங்க வந்து குளோஸ் ஆகலாம். இது ஒரு பேட்டர்ன். இந்த மாரி ரன் ஆக வாய்ப்பு இருக்கு. இத தாண்டி வேற ஏதாவது ரன் ஆக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், மேல போயிருக்கலாம், நல்ல லோவும் கீழ போயிருக்கலாம், திரும்ப இங்க வந்து குளோஸ் ஆயிருக்கலாம். ஸோ என்ன வேணா நடந்திருக்கலாம்.
இப்போ இது மாதிரி நடந்திருக்கா, இந்த மாதிரி நடந்திருக்கான்னு எப்படி பார்க்க முடியும்னா லோவர் டைம் ஃப்ரேம் போனால் தான் பார்க்க முடியும். இப்போ என்எஸ்சி மார்க்கெட் எடுத்துக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 7 கேண்டில் இருக்கும் உள்ள இல்லையா? 6.25 மணி நேரமா? இப்போ 7 கேண்டில் இருக்கும் 1 ஹவரில். இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 கேண்டில் இருக்கும் உள்ள. அப்போ இந்த 24 கேண்டிலும் எப்படி எப்படிலாம் இருக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு புரிய வரும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில் இங்கே நின்றுட்டு இருக்கு, அடுத்த 1 ஹவர் கேண்டில் கீழே போயிருக்கு, பிஎஸ் கேண்டில் வந்திருக்கு, அடுத்த 1 ஹவர் கேண்டில் இங்கே ஆரம்பிச்சு மேலே போயிருக்கும், அடுத்த 1 ஹவர் கேண்டில் இங்கே ஆரம்பிச்சு இங்கே போயிருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் ரெட் கேண்டில் கீழே கொடுத்துட்டான். சரிங்களா? ரெட்டாக இருக்குது. அடுத்த கேண்டில் இங்கேயே ஓப்பன் ஆகிட்டு இப்படி வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கலாம், அடுத்த கேண்டில் இப்படி ஓப்பன் ஆகிட்டு இப்படி மேலே க்ளோஸ் ஆகிருக்கலாம், அடுத்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கலாம், மேலே க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் கீழே ரெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? மார்க்கெட் ஓப்பன் பண்ணி எடுத்தவொடனே புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு ஆர்ஆர்டி போட்டு இறக்கியிருக்கலாம் கீழே, அடுத்த கேண்டில் கீழே இறக்கியிருக்கலாம், அடுத்த கேண்டில் இங்கேயே கொண்டாந்து நின்றுட்டு அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் மாதிரி கொடுத்துட்டு இப்படி கூட நிறுத்தியிருக்கலாம் மார்க்கெட்டை. ஸோ இது ரெண்டுமே என்ன வேணால் நடந்திருக்கலாம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன உள்ள நடந்துட்டு இருக்குன்றத பார்க்குறோம். இதில் வந்து இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து புல்லிஷாகவே போயிருக்கு, ஏறின இடத்துலேருந்து அப்படியே மேலேயே போயிட்டு நின்று இருக்கு. இது வந்து ஒரு ஸ்விங்காகவே அடிச்சிருக்கு, மேலே ஒரு ரேலி கீழே ரோலர் கோஸ்டர் மாதிரி அடிச்சு நிறுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு தான் நம்ம டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். லோவரில் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஹவர் கேண்டில் இந்த ஒர்க்கு பாருங்கள். இந்த 4 ஹவர் கேண்டில் நான் மார்க் பண்ணுறேன், என்ன ஹை என்ன லோ மார்க் பண்ணுறேன். இந்த ஒரு 4 ஹவர் இங்கே ஒன்று இருக்குது, இதோடைய லோ இங்கே இருக்குது. ஸோ இந்த கேண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எங்கே ஆரம்பிக்குது இந்த கேண்டில்? இங்கே ஆரம்பிக்குது. 4 ஹவரில் எத்தனை 1 ஹவர் இருக்கும்? 4 1 ஹவர் இருக்கும். அப்போ இது இங்கே இந்த கோட்லேருந்து அடுத்த 4 1 ஹவர் இந்த ஹை லோக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டில், அடுத்த கேண்டில், அடுத்த கேண்டில், அடுத்த கேண்டில். ஸோ இந்த ஹை லோ முடிஞ்சிருக்கா? 4 கேண்டில் முடிஞ்சிருக்கா? இப்போ இந்த 4 கேண்டில் இந்த மாதிரி மேலே மேலே போயிருக்கு, ஃபுல்லாகவே மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்கியிருக்கு. இப்போ இதில் என்னென்னா இப்போ இதையும் நல்லா ஜூம் பண்ண போகிறோம். இங்கே என்ன நடந்திருக்குன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, லோ போயிருக்கு, அடுத்து மேலே ஹை போயிருக்கு, அடுத்து கீழே இங்கே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, அடுத்து கீழே வந்திருக்கு, அடுத்து அப்படியே கீழே போயிருக்கு. இதை போய் 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா தெரியும். தெரியுதா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? மேலே போயிருக்கு, அடுத்து கீழே போயிருக்கு, அடுத்து அப்படியே மேலே போயிருக்கு, இங்கே பாருங்கள் கீழே போயிட்டு லைட்டாக மேலே போயிட்டு அப்படியே ஃபுல்லாகவே கீழே இருக்கு. ஸோ இதுதான் அந்த இப்போ இது ஏன் 15 மினிட்ஸ் என்ன இருக்குன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் 4 கேண்டில் சேர்ந்தது ஒரு 1 ஹவர் கேண்டில். அப்போ 1 ஹவர் ஒவ்வொரு 1 ஹவர் கேண்டிலும் 4 கேண்டிலாக பார்த்து பிரித்து பார்க்குறோம். இந்த 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 கேண்டிலில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பிரித்து பார்க்குறோம். இந்த ஒரே ஒரு கேண்டிலில் என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத 15 மினிட்ஸில் போய் நம்ம பிரித்து பார்க்குறோம். 4 கேண்டில் இருக்கும். ஸோ இங்கே ஆரம்பிச்சிருக்கு கேண்டில், இங்கே ஆரம்பிச்சுட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு, இங்கே வந்து முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அடுத்த 1 ஹவருக்கு என்ன நடந்திருக்கு? மேலே போயிட்டு இப்படி கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்குறோம் இல்லையா? அந்த சொன்ன இல்லையா டெய்லியிலே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும், அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத 1 ஹவர் கேண்டிலில் இந்த மாதிரிலாம் பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்லி கீழே பார்த்தோம் இல்லையா? இங்கே டெலிட் பண்ணிட்டேனோ? சரி, ஓகே. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இப்படி தான் பார்க்கணும் நம்ம. அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் பார்ப்போம் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த கிளாஸில். ஸோ அப்போ வந்து நம்ம குழம்பக்கூடாது. நம்ம போகிற டைம் ஃப்ரேமும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 4 ஹவர் 1 ஹவர் 15 மினிட்ஸ் அப்படி தான் பார்ப்போம். சரியா? ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணி டிஸ்கார்டில் ஹோம் ஒர்க்குன்னு இருக்கும், ப்ரைஸ் ஆக்ஷன் ஹோம் ஒர்க்குன்னு இருக்கும், அந்த பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வேலிடேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். போஸ்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கொஸ்டின் கேளுங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி. டவுட்ஸ் எதுவும் இல்லையா? ஓகே.
தேங்க்யூ. இப்போ நாளைக்கு நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி பார்ப்போம். சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன, அது எப்படி மார்க் பண்ணுறது, அது கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கம்பைன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். டைம் இருக்குது, இதே மாதிரி டவுட் இல்லாமல் கிளியராக போயிடுச்சு அப்படின்னா எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்றது நாளைக்கே பார்த்துடலாம். சரியா? தேங்க்யூ.